கிறிஸ்துவின் மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இயேசு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்றார். நீங்களே அந்த ஆலயம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த 72வது பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுடைய ஆலயத்தை நீர் ஆசீர்வதித்தீர், சபையின் மக்களை நீர் ஆசீர்வதித்தீர், இங்கு பணிபுரிந்த ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கமுள்ள கரந்தாமை இந்த ஆராதனையிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு மகிமையான உம்மை உயர்த்தி காண்பிக்க எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த ஆராதனைக்கும் எங்களுக்கும் உமது நாமத்துக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளையும் எங்கள் ஆண்டவர் நீர் நீக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 200 ஆண்டு கீதங்களில் 27வது பாடலை நாம் பாடலாம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். 27வது பாடல். To
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடமே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கவும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரின் சகாயம் என்ன தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84ஆம் சங்கீதம். 84ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வானம் செய்யும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீருடாற்றிக் கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்போ. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் அல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் உட்கார்வோம். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரின் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களேயானால்
இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எவனுக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அனவுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுக்கு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்ய விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழும்பி நின்று 200 ஆண்டு கீதங்கள் 371 3 வாலிபர் கீதத்தை சேர்ந்து பாடலாம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை என்ற பாடல் 200 ஆண்டு கீதம் 371வது பாடல். Wow.
நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவோல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. எவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்கள் கிட்டே சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்க ஆள்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவல் நிமித்த முழு இருதயத்துடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாக்கது நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடலோடு புறவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நம்மை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருட்பணியில் உலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவ மரங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் உண்மையாய் மனதிறவை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் செவ்வேறு இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறனக்குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வலமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்துடன் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற அவருக்கும் பாவ மணி பெறலிச்சுவோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்.
அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உங்களை உறுதிப்படுத்த நிலைநிறுத்தி திணிஜீக வரையில் சேர்ப்பாராக. கர்த்தருங்களோடிருப்பாராக. ஜெபமன கடவோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது ஆலயத்துக்கு ஏற்ற அணியாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்க செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் இந்நன்மைக்காக மன்றாடி வேண்டுகிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். புதிய ஏற்பாட்டில் 228வது பக்கம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்பது. நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் உடைய. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அடங்கிய கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே,
உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையை அடுத்து அவதரித்து மனிதனானார். நமக்காக வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாசலில் வீற்றிருக்கிறார். உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்கு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுத்தவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட சோதரிக்கப்படுமாய் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபைகளை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு நினைவுகளை ஞானஸ்நானம் எடுக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனுக்காக காத்திருக்கிறேன். உட்காருங்கள். கிறிஸ்துவின் பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஆலயத்தினுடைய 72வது பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த நாட்களிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலும் கூட நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து இந்த திருவிருந்தாரை நடத்தும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அண்ணாநக சேகர தலைவர் அருள் திரு காலேப் சாமுவேல் ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட அவர்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அன்பானவர்களே, அதே போல் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற துத்திக்குளம் சபையினுடைய சபை ஊழியர் திரு ஸ்டீஃபன் அவர்களையும் அன்போடு கூட நாம் வாழ்த்தி நாம் வரவேற்கிறோம். அச்சனியபுரம் இல்லையா, துத்திக்குளம் சார் இங்கே உட்காந்துருக்காங்க. நாளில் நமக்கு இசைக்கறி வாசித்து நமக்கு இந்த ஆராதனையில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிற நம்முடைய அன்பான சகோதரி அன்போடு நாம் வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, மற்றும் நம்முடைய சேகரத்திலிருந்து ரட்சணியபுரம் மற்றும் கல்லூத்து திருச்சபையில் வந்திருக்கிற அன்பான நம்முடைய திருச்சபை மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே எப்படியாவது யாராவது ஒரு 2 பேராவது நீங்கள் வாங்க இந்த சபைக்கு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அநேக பேர் நம்முடைய ரட்சணியபுரம் திருச்சபையிலிருந்து வந்திருக்காங்க, கல்லூத்திலிருந்து அன்பான அண்ணனும் வந்திருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பாராக. பானவளே, இந்த ஆராதனை முடிந்தவுடன் நம்ம அனைவருக்கும் அசன விருந்து இருக்கிறது. நீங்கள் யாவரும் அதிலே கலந்து செல்ல உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 7:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே கன்வென்ஷன் கூடுகை நடைபெறும். அதிலே தேவனுடைய வார்த்தையை திருநெல்வேலியிலே கடைசி கால யூத்த சேனை ஊழியங்களில் என்ற பெயரிலே செய்து வருகிற சகோதரர் ஆர் சாலமோன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். நீங்கள் யாவரும் இந்த கன்வென்ஷன் கூடுகளை கலந்து கொள்ள உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழும்பி நின்று 210வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 210, சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடலாம்.
குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த அற்புதமான கிராமத்தில் துத்திக்குளம், இந்த அற்புதமான தேவாலயத்தின் மக்களாம் 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 72வது பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு அடியேனும் உங்களில் ஒருவனாக இருந்து ஆராதனை செய்யவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த மாபெரும் பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். அவனமாக என்னை உங்கள் எல்லாருடைய ஜெப ஆதரவோடு அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்டு உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி ஜெபத்தோடு அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பு சேகர தந்தை ரெவரண்ட் ஜான் செல்வம் ஐயா அவர்களையும் இருகரங்கூப்பி அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவனமாக அவர்களோடு இணைந்து திருப்பணிவிடைகளை ஆற்றுவதற்கு முன்வந்து திருப்பணிவிடைகளை ஆற்றி கொண்டிருக்கின்ற இப்பொழுதும் ஐயாவோடு இணைந்து உங்களில் ஒருவராக ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர், வருங்காலத்திலே சிறப்பான முறை திருமண்டலத்திலே அபிஷேகம் பெற்ற அற்புதமான குருவானவராக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரர் ஸ்டீவன் ஐயா அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு நன்கு அறிமுகமான தெரிந்த உங்களுடைய அன்பு சபை ஊழியர் அன்பு ஐயா அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். மற்றும் அற்புதமான நல்ல இந்த சபையினுடைய சேகரத்தினுடைய மூப்பர்கள், அருமையான விசுவாசத்தின் பிள்ளைகள், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நல்ல உள்ளங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனைக்குரிய பாடல் நேரங்களை சிறப்பான முறை இசைக்கருவியோடு பொறுப்படுத்தி நடத்துகின்ற சகோதரன் கூட நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன முகாந்தரத்தோடு அப்பிரோஜனமான ஊழியக்காரனாய் அடியேனையும் இந்த தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகைக்கு அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்தில் பிரத்யேகமாக ஆமென்றும் ஆமென் என்றும் பிரதிபலிக்கின்ற வண்ணமாக 11வது சங்கீதம் 4வது வார்த்தை, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகையாக இருக்கின்றபடினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாதபடி மற்ற சமய நண்பர்கள் சொல்வது போன்று அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்வது போன்று நம்முடைய ஆண்டவர் எல்லா விதமான இடத்திலும் இருக்கின்ற அற்புதமான நல்ல ஆண்டவர் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அந்த அறிந்திருக்கின்ற அறிவின் அடிப்படையிலே, திருமுறையின் அடிப்படையிலும் கூட நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்கு இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் பிரத்யேகமான வீடுகள் வாசல்களை தந்திருக்கின்றார் அல்லவா, அதே போல் அவருக்கும் உரிய ஒரு வீடு வேண்டும் அல்லவா, அது இந்த வீடு என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். யார் குறிப்பிடுகின்றார்? தாவீது ராஜா குறிப்பிடுகின்றார். எப்படி குறிப்பிடுகின்றார்? கர்த்தர் தமது பரிசுத்தமான ஆலயத்திலே இருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆனால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ராஜாக்கள்லாம் உண்மையாலாம் பேசுவாங்கன்னெலாம் எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எல்லா ராஜாக்களும் நல்லா உண்மையான ராஜா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. தாவீது ராஜா ரொம்ப உண்மையானவர் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. போலியாகவும் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாம், பொய்யாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்து, தீர்க்கதரிசினா கொஞ்சம் உண்மையாக சொல்லுவாப்புல அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்து ஆபக்கூக் தீர்க்கதரிசனத்தில் போய் கேட்டு அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தாச்சுன்னா, அவர் ஆபக்கூக் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறான்னு சொல்கிறாப்புல. என்னடா ராஜா சொல்கிறது பொய்ன்னு நினச்சி தீர்க்கதரிசிட்ட கேட்போன்னு நினச்சி கேட்டாச்சுன்னா, தீர்க்கதரிசியும் கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறாப்புலையே, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தாச்சுன்னா,
நல்ல தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்களே. அன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பது போன்று இன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கின்றது போன்று அன்றைக்கும் இருந்திருப்பார்கள் அல்லவா, திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்போ இது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்கதரிசி ஆபகு உண்மையாக இங்கே சொல்லுவார், கத்ரோவெண்டா தமது பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறான்னு சொல்லி தீர்க்கதரிசியும் பொய் சொல்கிறாப்புல, இவர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாப்புல. அப்போ இயேசுவிட்டே கேட்போமே, அவர் தானே உண்மையானவர், அவர் தானே பொய் உரையாத தேவன், நல்ல தகப்பன், அவர்கிட்டே கேட்டுறோமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவர் சொல்கிறாரு மத்தேயு 26வது அதிகாரம் 55ஆம் வசனத்தில், நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து, தினந்தோறும் தேவாலயத்தில் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே அப்படிங்கிறாரு. சே அப்பா, அப்போ ராஜா சொன்னது உண்மைதான், தீர்க்கதரிசி சொன்னது உண்மைதான். நம்ம இயேசு பொய் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர் நம்மளை அடிச்சு விடுவார். அவர் உண்மையானவர் தானே, அவர் நல்லவர் அல்லவா, அவர் வாக்கு மாறாதவர் அல்லவா. அப்போ அவர் உண்மையானவர் தானே. அவர் நான் எப்படி கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆபகுக்கு நான் நினச்சேனோ, எப்படி கள்ள ராஜான்னு சொல்லி தாவீதை நினச்சேனோ, அதே போல் கள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை நினச்சாச்சுன்னா தப்பிக்க முடியுமாண்ணா? தப்பிக்க முடியுமா? முடியாதே. சே உண்மை, இயேசு சொல்கிறது எவ்வளோ அற்புதம். அப்போ ராஜா சொன்னது உண்மை தானே, தீர்க்கதரிசி சொன்னது உண்மை தானே, நல்ல தீர்க்கதரிசியாக தானே அவர் சொல்லியிருக்கின்றார், கடவுள் சொன்னதை தானே அவர் சொல்லியிருக்கின்றார். ராஜாவும் ஆண்டவரை விசுவாசித்து தானே கர்த்தர் தமது பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார். இயேசு சொன்ன பிற்பாடு அதில் மாற்று கருத்தே கிடையாது, எந்த விதத்திலும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ உங்கள் எல்லாருடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கும்போது எங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாதுன்னு சொல்லி தானே இப்போ நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படி சொல்லி நீங்களும் சொல்லிக்கொண்டு இருப்பது போன்று எனக்கு தெரிகின்றது. இன்றைக்கு மட்டுமா 71 ஆண்டு காலங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் முதற்கொண்டு அவரோடு தொட்டு இந்த கிராமத்தில், இந்த ஆலயத்தில் 72வது பிரதிஷ்டை பண்டிகையாக அவருடைய சந்ததிகளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பதை நினைத்து பார்த்து நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கின்றேன். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே இந்த தேவாலயத்தில் இருக்கின்றார். அதிலே எந்த விதத்திலும் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இந்த தேவாலயத்தில் தந்திருக்கின்ற நன்மைகள் எத்தனை, இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் தரப்போகிற நன்மைகள் எத்தனை என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். திருமறையின் அடிப்படையிலே நாம் இந்த 72வது பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு 3 விதமான விடுதலையை ஆண்டவர் நமக்கு தருகின்றதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 விதமான விடுதலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் நாம் நடமாடக்கூடிய இடத்திலே தருகின்ற விடுதலையாக இல்லை, நம்முடைய சொந்த தற்காலிகமாக குடியிருக்கக்கூடிய வீட்டிலே, அந்த வீட்டிலே தருகின்றதாக இல்லை. இதே போலுள்ள தேவாலயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விடுதலை, அந்த விடுதலையை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சற்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இன்னும் பெற்றுக்கொள்ளாத விடுதலைகளையும் நாம் இந்த ஆலயத்தில் இந்த பண்டிகையை கொண்டாடுவதன் மூலமாக பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். முதலாவது அற்புதமான விடுதலை என்னென்று சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, நான் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். எவ்வளவு பெரிய விடுதலை! இந்த விடுதலை உங்களால் கொடுக்க முடியாது, இந்த விடுதலை என்னால் கொடுக்க முடியாது, இந்த விடுதலை யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் எந்த மனுஷியாலும் கொடுக்க முடியாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா தலைவர்கள் எல்லாரும், அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த விடுதலையை கொடுக்க முடியாது. பலவிதமான வாக்குகளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிற எந்த தலைவனாலும் இந்த விடுதலையை கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்கக்கூடியவர் இந்த அற்புதமான விடுதலையை கொடுக்கின்றதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. யோவான் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதை போலுள்ள தேவாலயத்தில் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் கையும் களவுமாக ஒரு பெண்மணியை பிடித்து கொண்டு அவரிடத்தில் வருகின்றார்கள் வேதபாரகர்கள் பரிசேயர்கள்.
இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவிடத்தில் சொல்லுகின்றார்கள், இயேசுவே நீர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றீர், உம்முடைய உபதேசத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது உம்முடைய உபதேசம். உம்முடைய உபதேசம் என்கிறதை காட்டிலும் உம்முடைய மாபெரும் கட்டளை, உம்முடைய மாபெரும் கட்டளை உம்முடைய உபதேசமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றீர். ஆனால் உம்முடைய உபதேசத்திற்கு இணங்க இந்த பெண்மணி செயல்படவில்லை. இவளை நாங்கள் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் என்ன சொல்லுகின்றீர்? நாம் அறிந்து கொள்கின்ற வண்ணமாக அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த பெண்மணியை குற்றப்படுத்துவதற்காக கொண்டு வருவதோடு மட்டுமல்லாதபடி அவர் மேல் குற்றம் சுமத்த வேண்டும், அகில உலக ராஜாவை மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முன் வருகின்றார்கள். இயேசு எவ்வளவு பெரிய நல்ல தகப்பன்! உங்களை போண்டா, என்னை போண்டா, நம்மை போண்டா அவர் எவ்வளவு ஒரு நல்ல ஞானமுள்ள அற்புதமான தகப்பன், ராஜாதி ராஜா. அவர் பொறுமையோடு அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார். இவர்கள் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்கின்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போய்விட்டார்கள். யாருமே போக மாட்டேங்கிங்களே, நானும் போகணும், நீங்களும் போகணும், எல்லோரும் உட்காந்துட்டுல இருக்கோம். இந்த வார்த்தையை கேட்டு நானும் பேர வேண்டிதான், நீங்களும் பேர வேண்டிதான், எல்லாரும் பேர வேண்டிதான். ஆலயத்தில் ஏசப்பா மட்டும் தான் இருப்பார். ஆனால் நீங்கள் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஐயா நாங்கள் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? அங்கே பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போயிட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோன்னா எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? நான் போதித்து கொண்டு இருக்கேன்னா எதுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன்? உட்காந்தா தான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். போயிட்டா நான் அந்த பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பரவாயில்ல, உங்கள் மேலே வருத்தப்படலை, உட்காந்துகிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போயிட்டாங்க. அவர் அடுத்தாப்புல சொல்லக்கூடிய நன்மையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தங்களுடைய மனச்சாட்சியின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அந்த பெண்மணி உங்களை போன்று போகலை. அவள் நிற்கின்றாள். இயேசு அந்த பெண்மணியை பார்த்து, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவர்கள் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இயேசு சொல்கின்றார், நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை, ஆனால் போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு இது எதை எடுத்துரைக்கிறது? இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நீங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை கல்லெறிந்து கொள்வதற்காகவா? வாங்க, எல்லாரும் வாங்க. இயேசு இந்த ஆலயத்திலிருந்து உங்களை கல்லெறிந்து கொள்வதற்கு அழைக்கின்றார். அப்படிப்பட்ட இயேசுவா நம்முடைய இயேசு? எல்லாரும் வாங்க. இயேசுவான இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் உங்கள் எல்லாரையும் கல்லெறிந்து கொள்ளப் போகின்றார். அப்படிப்பட்ட இயேசு நம்ம இயேசு கிடையாது. எவ்வளவு நல்ல இயேசு பாருங்க. அவர் எவ்வளவு நல்ல இயேசு. அந்த இயேசுவை தானே நேற்றைய தினத்தில் தியானித்தீர்கள். அந்த நல்ல இயேசுவை குறித்து தானே நீங்கள் நேற்றைய தினத்தில் தியானித்தீர்கள். இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எவ்வளவு நல்ல தகப்பன். அந்த தகப்பன் அந்த சகோதரியை பார்த்து, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். அப்படின்னா எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நம்மையும் கல்லெறிந்து கொள்ளுவதற்காக ஆண்டவர் இந்த பண்டிகைக்கு அழைத்து கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் விடுதலை கொடுத்து அனுப்புவதற்காக வருகின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த தேவாலயத்திற்குள்ளே நீங்கள் வந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் விடுவிக்கின்ற அற்புதமான ஆண்டவராக இருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் பரிசுத்த நல்ல உள்ளத்தோடு வந்திருக்கின்றீர்கள். நானும் பரிசுத்த உள்ளத்தோட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் இல்லை என்று தானே சொல்ல முடியும். அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் இல்லை என்று தானே சொல்ல முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பரிசுத்த பிரபுவை தரிசிப்பதற்கு அந்த பரிசுத்த உள்ளத்தோடு தரிசிக்க வேண்டும் என்று சொல்லிதானே போதக பிதாவோடு இணைந்து நாம் ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தி நாம் அறிக்கை செய்தோம். அந்த அறிக்கை செய்தோம் அல்லவா? அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது அல்லவா? அந்த விடுதலையோடு தானே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த விடுதலை இந்த தேவாலயத்தின் தலைவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த விடுதலை தானே நேற்று தினத்தில் நாம் தியானித்த தியானத்தின் அடிப்படையில் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவருக்குன்னு சொல்லி சேமித்து வைக்காதபடி முழு ரத்தத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்காக அகில உலகத்தின் மக்களுக்காக சிந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவர்
அவருக்கு துரோகம் பண்ணலாமா என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எவ்வளோ பெரிய நல்ல தகப்பன்! அந்த தெய்வத்துக்கு முன்பாக நாம் நடுங்கி, ஆண்டவரே, இந்த பண்டிகையிலே இப்படிப்பட்ட விடுதலை வாழ்வை நான் பெற்றுக்கொண்ட மகளாக இருக்கும் பொழுது உமக்கு விரோதமாக எந்த விதத்திலும் என்னுடைய பேச்சு, சிந்தனை, செயல்பாடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் விடுதலை வாழ்வோடு இந்த திருச்சபை கிராமத்து சமுதாயத்தில் வாழ வேண்டும் ஆண்டவரே என்கிற அர்ப்பணிப்போடு இந்த பண்டிகையுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது லூக்காலின நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்தில் நாம் சுவிசேஷ பணம் வாசிக்க கேட்ட அங்கேயும் கூட அற்புதமாக ஆண்டவர் தேவாலயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே லூக்கா 13வது அதிகாரத்தில் எம்பெருமான இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிலை பாருங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 18வது வசனத்தில், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். 2 விதமான விடுதலையை தேவாலயத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொண்ட வண்ணமாக ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 18 ஆண்டு காலமாக நிமிரக்கூட முடியாதபடி ஒரு கூனி ஜெபாலயத்தில் இருக்கின்றான். இயேசுவை கூட நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நிமிர்ந்து, ஒருவேளை நான் நிமிர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் யார் போதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லி நிமிர்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த பெண்மணி நிமிர முடியாதபடி அவள் இருக்கின்றதை இயேசுவானவர் பார்க்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு அவளை காண்கின்றார். ரொம்ப முக்கியமான காரியம். எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பார்க்கின்ற பார்வையை காட்டிலும் இயேசுடைய பார்வை உங்கள் மேல் விழுந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான காரியம் தானே. மகிழ்ச்சியான காரியம். இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு இயேசுடைய பார்வை என் மேல் விழட்டும், இயேசு என்னை பார்க்கட்டும், இயேசு என்னை காணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருந்து அந்த இயேசு உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வை என்ன, உங்களுடைய பார்வை என்ன? எம்மாத்திரம். இங்கே இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியை, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏன் பொறாம? உங்களுக்கு என்ன சூது? உங்களுக்கு ஏன் வாது, வஞ்சகம், எரிச்சல்? அவசியம் இல்லையே. விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன? இங்கே வருது, எல்லாம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, சூது, வாது, வஞ்சகம் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு ஜெபாலய தலைவன் விடுதலை கொடுக்கிறவர் விடுதலை கொடுத்து விட்டார். ஜெபாலய தலைவனுக்கு என்ன? அவர் சொல்றாரு ஓய்வு நாள். ஆண்டவர் சொல்றாரு, எருதையாவது கழுதையாவது ஓய்வு நாள் என்று சொல்லி கட்டி வச்சுக்கிட்டியா? இந்த பிள்ளை என் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளை. ஆமாம், என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளை. நீ உன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய எருது கழுது ஓய்வு நாள், தண்ணி காட்ட மாட்டேன் ஓய்வு நாள், தண்ணி குடிக்காம சாவட்டும். எருது செத்தால் என்ன, கழுதை செத்தால் ஓய்வு நாள் அல்லவா? என் வீட்டு எருதாக இருந்தானே, என் வீட்டு கழுதையாக இருந்தானே, தண்ணி குடிக்காமல் சாகட்டும் என்று சொல்லி இருப்பியா? இருக்க மாட்டாயே. அப்படின்னு சொன்னால் என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட என் பிள்ளை, என் மகள் 18 ஆண்டு காலமாக சாத்தான் அவன் பிடியில் வைத்திருக்கும் பொழுது, நானா சாத்தானா? நான் அல்லவா வெற்றி வேந்தராக சிலுவையிலே வெற்றி சிறப்பதற்கு நான் அடையாளமாக நான் ஆயத்தத்தோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பணியை செய்வதற்கு ஆயத்த பணியாக, ஆயத்த ஊழியமாக, ஆயத்த விடுதலையாக, ஆயத்த அற்புதமாக நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன். சாத்தானா அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சொல்கின்றார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாய் இவளை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்திட வேண்டியதில்லையா என்று சொல்லி ஜெபாலய தலைவனிடத்தில் அவர் சாடுகின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் முறுமுறுத்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும், யார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நிமித்தமாக பொறாமைப்பட்டாலும், சூது வஞ்சகத்தோடு இருந்தாலும் நீங்கள் பயப்படாதங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றார். அவரெல்லாம் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார். இந்த பண்டிகை முன்னிட்டு என்ன காரியத்தில் விடுதலை பெற வேண்டும், என்ன காரியத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொல்லி நீங்கள் வந்து அந்த சிந்தையோடு நீங்கள் கேட்கும் பொழுது அவரெல்லாம் அந்த பண்டிகையினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து அனுப்புகின்றார். அப்படி அனுப்பும் பொழுது எனக்கு ஏன் பொறாமை? நான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்தேன், எனக்கு விடுதலை தராமல் வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி நான் ஏன் பொறாமப்படணும்? இப்போ வார்த்தையை போதித்ததே நான்,
போதித்த எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா ஆண்டவரே? போதனையில் கேட்டு என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து விட்டீர் அப்படின்னு சொல்லி நான் ஜெபாலய தலைவனை போல அவர்கிட்ட கேட்க முடியுமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், அவர் நமக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டவர். ஆகையால் எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த விதமான போராட்டங்கள் உங்களுக்குள் வந்தாலும், எந்த விதமான பலவீனங்கள் உங்களுக்குள் வந்தாலும், நீங்கள் அஞ்சா நெஞ்சராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நீங்களும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஐயோ, நாங்கள் தலையை குனிஞ்சு யாரும் இல்லை, நாங்கள் நீங்கள் சொன்னீங்களா தலை நிமிர்ந்து தானே பார்க்குறீங்கன்னு சொல்லிங்க, அது மாதிரி நாங்கள் தலை நிமிர்ந்து தானே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தலை குனிந்து காணப்பட்டிருந்தாலும் அந்தந்த காரியங்களில் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டவர், அவர் உங்களை விடுதலை தரக்கூடிய அற்புதமான ஆண்டவர். எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, அவர் விடுதலை தரக்கூடிய அற்புதமான ஆண்டவர். அந்த விடுதலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த 72வது பிரஸ்டே பண்டிகை முன்னிட்டும் இந்த வார்த்தையில் அப்படியே நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். மாற்றுக்கருத்தே கிடையாது, மாற்றுக்கருத்தே கிடையாது. மூன்றாவதாக நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த அற்புதமான விடுதலை, ரொம்ப சூப்பரான விடுதலை, நிம்மதி இல்லாமல் இருந்த ஒரு அற்புதமான பெண்மணிக்கு கிடைத்த ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 1:17, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆனால் இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அன்னாள் பட்ட பாடுகள் என்ன, நிந்தனைகள் என்ன, அவமானங்கள் என்ன. சும்மா அந்த சமாதானம் கிடைக்கல, சும்மா சமாதானம் கிடைக்கல, சும்மா சமாதானம் கிடைக்கல. சமாதானம் கிடைப்பதற்கு முன்பாக அந்த அன்னாள் என்கிற பெண்மணி கேட்ட நிந்தனை, அவமானம், பாடு, கஷ்டம் என்ன என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஒரு காரியம் எனக்கு தெரிகின்றது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இது காரணம்லாம் எல்கானா. நம்ம பெண்ணினால் சொல்லிக்கிட்டு இருப்போம், பெண்ணினால் உண்டு, பெண்ணின். ஆனால் எல்கானா கணவர் தான் ஒரு பெரிய காரணம். என்னையா சொல்லிட்டீங்க? அந்த கணவர் தானே 8ஆம் வசனத்தில், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அந்த கணவராகி எல்கானா தானே சொல்றாப்புல. ஆனால் நான் சொல்லுகின்றேன், இங்கே அன்னாளா கடவுளா என்று சொன்னால் எல்கானா அன்னாள் அப்படின்னு சொல்லி அன்னாளை அதிகமாக சிநேகித்து விட்டார். அதைத்தான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். கடவுளா அன்னாளா அப்படின்னு சொன்னால் எல்கானாவுக்கு என்னுடைய மனைவி அன்னாள் தான். அதனை நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கடவுளை சிநேகிக்கிறதை காட்டிலும் அன்னாளை அதிகமாக சிநேகித்து விட்டாரோ அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்கிறேன். கடவுளை அல்லவா சிநேகிக்க வேண்டும், கடவுள் மீது அல்லவா அன்பு வைக்க வேண்டும், கடவுளுக்கல்லவா முதலிடம் கொடுக்க வேண்டும், கடவுளுக்கல்லவா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனைவிக்கு முதலிடம் கொடுத்து விட்டாரோ, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டாரோ, அதன் மூலமாக இரட்டிப்பான பங்கை கொடுத்து அதை அதன் மூலமாக பாருங்க. அதான் அந்த கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். காரணம் என்ன? அப்போ கடவுள் அப்படி ஒரு நினைச்சிருப்பார்களா? நான் அப்படி நினைக்கேன், கடவுள் நினைச்சிருப்பார்களா, ஏய் இந்த எல்கானா என்னைய காட்டிலும் அவன் மனைவியை அதிகமாக நேசிச்சுட்டு இருக்கிறான், மனைவி மீது அதிகமாக அன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான், இரட்டிப்பான பங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், நான் கற்பத்தை அடைச்சிடுறேன். மறுபடியும் எங்கே போவாங்க? மறுபடியும் எங்கே போக முடியும்? இதை அன்னாள் புரிந்து கொண்டாள். அதான் சூப்பர். அன்னாள் அதை புரிந்து கொண்டாள். ஆகா, என்னுடைய கணவர் எனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து விட்டார், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார். ஆகினால் அந்த கடவுள் என் கற்பத்தை அடைத்து விட்டார். அப்போதான் இந்த எல்கானா சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அன்னாள் கீழ்ப்படியலை. எல்கானா நீ ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரப்பால் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படி சொல்லியிருப்போம். ஆமாம், என்ன பெண்ணினால் எனக்கு என் கணவர்
அவர் எனக்குத்தானே ரெட்டிப்பான பங்கு தருகிறார். அவர் தான் என்னை பார்த்து ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் அப்படி அவர் சொல்லும் பொழுது எனக்கு என்ன இந்த பெண்ணினால் தூசி அப்படின்னு நிமிர்ந்திருக்கணும்ல. ஆனால் அண்ணால் புரிஞ்சுக்கிட்டாப்புல, ஆகா இது வேலைக்காகாது. எல்கானாவா, என் கணவர் எல்கானாவா, கடவுளா, கடவுள் அப்படின்ட்டு ஆலயத்துக்கு போயிடுறாப்புல. ஆமாம் கடவுள் அப்படின்ட்டு அவள் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் அந்த 10-11 வசனத்தை நான் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அழுது பொருத்தனை பண்ணி அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றாள். ஜெபம் பண்ணி கொண்டிருக்காள். அவள் இந்த எல்கானா சொன்ன அந்த அன்பான வார்த்தையில் அப்படி மயங்கிருப்பான்னு வச்சுடுங்க. கணவர் சொன்ன அந்த அன்பான வார்த்தையில் அப்படி மயங்கிருப்பான்னு வச்சுடுங்க. மயங்காம ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சரணடைந்து அவள் அழுது விண்ணப்பம் பண்ணுகின்றாள். வாரான் என்னை போன்றுள்ள ஒரு ஊழியக்காரன் ஏலி, இவன் பிடிச்சிருக்கிறாப்புல, வெறித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்களும் ஆலயத்தில் உங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பொருத்தனையோடு அழுகையோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வாரேன். என்னம்மா அப்போதுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அப்போதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, அப்போ குடிச்சிருக்கியோ அப்படின்னா நீங்கள் என்ன வருத்தம் வந்திருப்பியா என்கிட்ட? விட்டுருப்பீங்களா? நீர் எங்கள் ஐயரோல் கிடையாது, எங்கள் ஐயா ஜான்சன் ஐயா. ஆமாம் ஒவ்வொரு வேலையும் ரச்சனை அண்ணாநரில் பார்த்து வச்சுக்கிடும், ராஜநரில் வச்சுக்கிடும், அது கருமனூரில் வச்சுக்கிடும். ஏன்னா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீர் என்ன அப்படின்ட்டு. ஆமாம் ஆனால் பாருங்க, அண்ணாள் ஏலி ஊழியக்காரன் இவர் எம்மாத்திரம், நான் என் கணவரையே எம்மாத்திரம் சொல்லி வந்துட்டேன். என் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்தில் உயிரோடு இருக்கும் அளவும் அப்படிங்கிற கணவரே கடவுள் முக்கியம் சொல்லி வந்துட்டேன். என்ன ஒரு ஊழியக்காரன், எனக்கு கடவுள் அப்படி சொல்லி அவள் மறுபடியும் அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாள். எந்த விதத்திலும் அவள் விசனமடையவில்லை. அதுக்கு பிற்பாடு தான் கடவுள் வராரு. ஏலிட்ட, ஏய் நீ அவளை என்ன சொன்னா, நீ முகத்தை பார்க்குறா, நான் உள்ளத்தை பார்க்குறேன். ஏலி நீ ஊழியக்காரன் தான், பணிவிடைக்காரன் தான், ஆனால் நீ கடவுள் கிடையாது. நான் தான் கடவுள், நீ பணிவிடைக்காரன். உனக்கு முகத்தை தான் பார்க்க தெரியும், உள்ளத்தை பார்க்க தெரியாது. ஆனால் எனக்கு உள்ளமும் தெரியும். அண்ணாளுடைய முகம் உனக்கு தெரிந்தது, அண்ணாளுடைய உள்ளம் உனக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுடைய உள்ளம் எனக்கு தெரியும். அவள் குடிக்கவில்லை, வெறிக்கவில்லை, எனக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாள், எனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாள். உன்னை காட்டிலும் அவளுடைய கணவரை காட்டிலும் எனக்கு அவள் முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறாள். போ நீனே போய் சொல்லிடு. நல்ல கடவுள் அவரே சொல்ல வச்சுட்டாரு. ஆமாம் நீனே போய் சொல்லிடு. ஏலி சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவராக. தவறெல்லாம் புரிஞ்சுட்டேன். உன் முகத்தை பார்த்து நான் இடம் போட்டேன், ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன் உள்ளத்தை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, இது சமாதானத்துடைய போகணுமா, உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டுட்டாரான், சந்தோஷமாக போ, சமாதானமாக போ அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அற்புதமான பிள்ளைகளை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தார். முதல் அற்புதமான மகன் சாமுவேல், சிறந்த தீர்க்கதரிசி, சிறப்பான தீர்க்கதரிசி. எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியக்கார முகத்தை பார்த்துறாதுங்க. கணவருடைய முகத்துக்கு மேலே ஏசப்பா முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலக பிரகாரமான மனுஷருடைய முகத்துக்கு மேலே ஆண்டவருடைய முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் மீது முதலாவது அன்பை வைங்க. ஆண்டவர் உங்களை சமாதானத்தோடு நடத்துகின்ற அற்புதமான ஆண்டவர். என்ன காரியத்தில் குறைவோ அந்த குறைவை நிறைவாக்குகின்ற அற்புதமான தகப்பன். அதான் உண்மை. அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் குறைவு, அவரிடத்தில் குறைவே கிடையாது. ஒன்றும் அழகாக பாடுவார் அகஸ்தியன்கிற ஊழியக்காரன் நினைக்கிறேன். ஒரு குற்றம் கூட காணாத, ஒரு குற்றம் கூட, அதன் நேற்று தினத்தில் நான் அதை தியானித்தோம். ஒரு குற்றம் கூட காணாத அந்த ஆண்டவர் என்னுடைய குற்றங்கள் இருக்கும் பொழுது அதை நாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இயேசு அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்ற அற்புதமான ஆண்டவராக இருக்கின்றார். இந்த அன்னாளுக்கும் எப்படி அந்த நிமிரக்கூடாத கூனிக்கு 2 ஆசீர்வாதம், சாத்தானிலிருந்து விடுதலை கொடுத்தார், சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே போல் இந்த அற்புதமான அன்னாளுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதம். என்ன, கணவர் கொடுத்தது உலக பிரகாரமான இரட்டிப்பான ஆசீர்வாதம்.
ஆனால் இவள் விருப்பத்திற்கு தக்க ரெட்டிப்பான ஆசிரம். ஒன்று சமாதானம், மன நிம்மதி ஆகிட்டு, சமாதானம் கிடைச்சிட்டு. ரெண்டாவது குழந்தைகள் கிடைச்சிட்டு. எவ்வளோ பெரிய காரியம். நிம்மதி ரொம்ப முக்கியம், சமாதானம் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு நான் நினைப்பேன், குழந்தைகளுக்கு காட்டிலும் சமாதானம் தான் முக்கியம் நினைப்பேன். ரெண்டாவது எனக்கு குழந்தை நினைப்பேன். முதல் கிடைக்கக்கூடிய சமாதானம் கிடைச்சிக்கிட்டு, ரெண்டாவது கிடைக்கக்கூடிய குழந்தைகள் கிடைச்சிக்கிட்டு. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அது நிம்மதி தான் முக்கியம். நிம்மதி நம்ம சொல்லும் போது கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுவார் அவர். நீங்கள் அவரை பிடிச்சிடுங்க. நீங்கள் போட்டு அவன் கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடன்னு சொல்லி அவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட போட்டு பேசிட்டு கிடைக்கிங்க. நிம்மதியாக வாழ விடக்கூடிய தகப்பனை பிடிச்சிடுங்க. அவர் நம்மளை நிம்மதியாக வாழ விடுவார். சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். எனக்கு அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு முன்னிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. அவர் இந்த தேவாலயத்தில் தான் இருக்கிறார். இந்த பண்டிகை மட்டும் கிடையாது. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, நான் இந்த ஆராதனை நடக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு புனித சனிக்கிழமை வந்து நிறைய ஆளை பூட்டி கிடக்கும். ஏன்னா நேற்று ஏசப்ப கல்லறைகளை போயிட்டார், இப்போ நாளைக்கு தான் எழும்புவார். அப்போ இன்றைக்கி இந்த இடைப்பட்ட நேரம் அவ்வளோதான், பீஸ் ஆயிரும். ஆமாம், நாளைக்கு அவர் உயிர்த்தெழுந்துருவார், திறந்துடும். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, அப்படி இன்றைக்கி ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் பணியாற்றக்கூடிய சேகரத்தில் சனிக்கிழமையா புனித சனியா, ஐயா ஞாயிற்றுக்கிழமை தான் சனிக்கிழமை மணி அடிச்சிரு, கோயிலில் மணி அடிச்சிரு, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமாம், அவர் கல்லறைக்குள்ள இருந்தால் தானே. ஒன்று நம்ம ரெண்டு காரியம். ஒன்று ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் வருகை பரிந்தமோ வரும்போது நம்ம அவரை பார்க்க போகிறோம், அல்லது நம்முடைய மரணம் முந்தும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சபையில் ஏதாவது துன்பமான சோகமான நிகழ்வு இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஆலயம் இருக்காது. அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக, அவங்களுக்கு ஒரு சமாதானத்துக்காக, அவங்களோட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி சில கிராமங்களில் ஆராதனை இருக்காது. அது பட்டணங்களில் இருக்கும். கிராமங்கள்லேருந்து அந்த ஊர் மக்களோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம். பிரசமய நண்பர்களுடைய குடும்பத்தில் மறித்தா கூட நம்ம அவங்களுடைய ஆறுதலுக்கு நம்மளும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம். அப்போ இந்த புனித சனிக்கிழமை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இல்லாமல் இருக்குன்னு வச்சுடுங்க. ஏன் கோயிலை பூட்டி இருக்கணும்? திறந்துருவோம், மன்னிடிச்சிருவோம். அப்போ நீங்கள் கொடுத்து வச்சவங்க. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இந்த புனித சனிக்கிழமை நீங்கள் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி எனக்கு அப்படி அந்த வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி. நல்ல சந்தோஷமான காரியம், மகிழ்ச்சியான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கின்றார். ராஜா சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்லலை, அவங்க சொன்னாலும் உறுதிப்படுத்துவது இயேசு. ஆமாம், அந்த இயேசு இந்த ஆலயத்திலிருந்து நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தருகின்றார். பிசாசின் போராட்டத்திலிருந்து அவர் விடுதலை தருகின்றார். சரீர பலவீனத்திலிருந்து அவர் விடுதலை தருகின்றார், சமாதானம் தருகின்றார். மற்றும் எந்தெந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறோமோ அதை குறைவை நிறைவாக்கின்ற அற்புதமான ஆண்டவர். இதை அப்படியே உங்களுக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த பண்டிகையிலும் கூட ஜெப நேரத்தில் ஐயாவோடு இணைஞ்சு நீங்கள் அந்த ஜெபம் பண்ணுங்க. அடுத்த 73வது பிரதிஷ்டை பண்டிகையில் செஞ்சுருங்க, சாட்சி சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானொலி இந்த நாளிலும் ஆண்டோட வார்த்தையை நமக்கு கொடுத்து அன்பான ஐயாவுக்கு முறை நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் அந்த ஊழியர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் எழுப்பி நின்று நம்முடைய காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 293வது பாடல், தேவனே இயேசு நாதனே இத்தேவ ஆலயம் வந்திடும் என்ற பாடலை நாம் பாடலாம். 293வது பாடல். தேவ
நின்றவாறே நம்மை நான் படைத்த அன்பு காணிக்கைகளையும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, இந்த துத்திக்குளம் 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு அற்புதமான பிள்ளைகள் ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளோடு தங்களை அர்ப்பணிக்கின்றவனமாக படைத்திருக்கின்ற எல்லா விதமான அன்பு காணிக்கைகளையும் என் ஆண்டவராக நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் எல்லாம் உம்முடையது தான். ஒன்றும் எனக்கு எங்களுக்கு சொந்தமானது கிடையவே கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற சிறு பகுதியை உம்முடைய திருப்பணிக்காக காணிக்கைகளாக படைத்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளும். இந்த காணிக்கையானதும் உடைய திருப்பணிக்கு செலவு செய்யப்படும் பொழுது உடைய பணிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். படைத்த அன்பு கரங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை தொடர்ந்து மென்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலே இவ்விடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதிகளில் விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவை எல்லாவற்றையும் படைத்தீர். மனுக்குலத்தையும் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரே மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரானுக்குமான இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ள அவரை தந்துள்ளீரே.
அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏகப்படியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்தமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கான இருக்கும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பிதாவே, உமது குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியராய் நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவர் வருகையை நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரின் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தைகளுக்கு தாரும், எங்களுக்கு பிரதமாய் குற்றம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிகழ்ச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். மறுபடியும் ஒரு விசை நம்முடைய அபாத்திரமான தன்மையை உணர்ந்து பார்ப்போம். 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு கேட்ட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். நமக்குள் இருக்கிற குறைபாடுகளை ஒத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் நினைத்து அவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துவோம். இந்த பண்டிகையை முன்னிட்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழித்து போடுவதற்காக கொண்டு வரவில்லை, வாழ்வு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார். விடுதலை கொடுப்பதற்காக அவர் கொண்டு வந்திருக்கின்றார். நம்முடைய குறைவிலிருந்து நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய நல்ல கடவுள்! அந்த வாழ்வுக்குரிய அவருடைய சரீரத்து இரத்தத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துகின்ற வண்ணமாக தாழ்மையான ஜெபத்தை பயபக்தியோடு ஏறெடுப்போமா. இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உடைய பந்தில் சேர துணியாமல் தேவடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம்.
மேஜையின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறிக்கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, நன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முடியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் உடைய சரீரத்தை புசித்து உடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நாம் பிக்கிற அப்பம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய திரு சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திட ഭോജനം താനുമുണ്ടു തിരുരാഭോജനം പോൽ ഉലകി ഭോജനം താനുമുണ്ടു രസരും വയ്യകനീസരും അമ്പർ നിർമ്മലൻ തന്നിടും അർബുദ ഭോജനം
மேலான போஜனம் தானுமுண்டு மாமிசமப்பத்தோடே வரும் போஜன் வல்லந்தத்தான ரசத்தோடும் போஜன் மாமிசமப்பத்தோடே வரும் போஜன் வல்லந்தத்தன் ரசத்தோடும் போஜன் பூமியில் மோட்சம் கொணர்ந்திடும் போஜன் பூமியில் மோட்சம் கொணர்ந்திடும் போஜன் ஒய் கிறிஸ்தோர்கள் ஆக்கினை போஜனம் தானுமுண்டு ஒப்பனை என்ன கூடாதமை போஜன் ஒன்று மற்றொன்றாக மாறாத போஜன் ஒப்பனை என்ன கூடாதமை போஜன் ஒன்று மற்றொன்றாக மாறாத போஜன் தப்பெற நாங்கள் போசித்திடும் போஜனம் தப்பெற நாங்கள் போசித்திடும் போஜன் சந்தோஷ பாவ பொறுப்பியும் போஜனம் தானுமுண்டு செத்துருளிப்பிடும் போஜன் ஜீவனோடென்றும் வாழ்விக்கும் போஜன் செத்து உயிரோடு லிப்பிடும் போஜன் ஜீவனோடென்றும் வாழ்விக்கும் போஜன் நித்தமுண்டாலும் சலிக்காத போஜனம் நித்தமுண்டாலும் சலிக்காத போஜன் நேச சஞ்சீவிய நீந்திரு போஜனம் தானுமுண்டு பலியனும் பொருள போஜனம் பாவி பூசைக்கும் சமாதான போஜன் பலியின் பொருளன்னும் போஜன் பாவி பூசைக்கும் சமாதான நிஸ்கார நிந்தயக இடம் போஜனம் நிஸ்கார நிந்தை பவம் போக்கும் போஜன் நின்மலன் தந்திடும் அற்புத போஜனம் தானுமுண்டு மாமலை பீட பலியான போஜனம் மானிட ஞானத்து எட்டாத போஜனம் மாமலை பீட பலியான போஜனம் மானிட ஞானத்து எட்டாத போஜனம் ஆமென்று நாங்கள் போதித்திடும் போஜனம் பூமியில் மூச்சம் கோணத்திடும் போஜனம் தானுமுண்டு ஜெபம் பண்ண கடவும். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாய சாக்கிரமத்தை விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருக்கு தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞானாகரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களை வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் என்னுடைய திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க
எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமுடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்களும் இறை மக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீட்டில் ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேர்த்தோதி கனமும் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உமது நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பரிசுத்த திருத்துவ ஆலயத்தினுடைய 72வது பிரதிஷ்டை பண்டிகையை காணுகிற ஸ்லாக்கியத்தையும் கிருபைகளையும் தந்தீர். கோடான கோடி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை நிறைந்த கரங்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் எங்களையும் எங்களுடைய திருச்சபை மக்களையும் பணிபுரிந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த நல்ல தயவுகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டிலும் உங்களுடைய கிருபை உள்ள கரங்கள் எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய தெய்வீக கரந்தாமே திருச்சபை மக்களோடு கூட இருந்து தேவாலயத்திலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் சிந்தித்தோம். நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர், சுகம் தருகிறீர், சமாதானம் தருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அந்த கிருபையின் சாக்கியத்தை நாங்கள் இந்த ஆலயத்தின் மூலமாக எப்பொழுதும் பெற்று நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்திட எங்கள் ஆண்டவராகிய தேவ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். மென்மேலும் இந்த திருச்சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்விலும் உங்களுடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து அவர்கள் செய்கிற எல்லா ஜெபங்களையும் பொருத்துணைகளையும் வேண்டுகளையும் தேவனாய் கர்த்தர் நீர் கேட்டு அவருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய இரக்கமுள்ள கரங்களுக்குள்ளாக நாளை தினத்திலும் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்று இரவு நடைபெறுகின்ற கன்வென்ஷன் கூடுகை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்களுடைய நல்வாழ்வுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அவருடைய தேவைகளை சந்தித்தருளுவீராக. அவருடைய வாழ்விலே தேவையான கிருபைகளை அருளி செய்து நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாவருக்கும் நல்ல உடல் பலன் ஆரோக்கியத்தின் அருளி செய்து நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தேவாலயத்தினுடைய நன்மையை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலை பெற்று அனுபவிக்க எங்கள் ஆண்டவர் நீர் கிருபை செய்தருளுவீராக. ஆண்டவரே, வெளி திருச்சபையிலிருந்தும் எங்களுடைய சேகத்திலே மற்ற இடத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான எங்களுடைய ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட வந்திருந்து உமது வார்த்தையை பகிர்ந்து கொண்டு திருவிருந்தார நடத்துந்த அன்பான ஐயாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களையும் குடும்பத்தையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் தேவனாய் கர்த்தர் அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீர் உமது நாமத்துக்கு மகிமையுண்டாக வாழ்க்கை செய்து இந்த அவரை நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியம் செய்கிற அருமையான திருச்சபை எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அந்த திருச்சபை மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் ஆண்டவர் நீர் கிருபை செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை, இந்த ஆலயத்திலும் உடைய ஆலய பணிவிடை செய்கிற ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் நீதாமே ஆசீர்வதித்திருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற அர்ச்சனை விருந்திலும் உங்களுடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து மீதியான துணிக்கைகளை தந்து எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த அன்பின் கரங்களுக்குள்ளாக எங்களுடைய தேசத்தை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் எங்கும் நடைபெறுகின்ற உடைய ஊழியங்கள் எல்லாம் தேவனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் உடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்தையும் எங்கள் தேவனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். சமாதானத்தை தேவன் தாமே சமாதானத்தை எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக திருமண்டலத்தில் தந்து நாங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெறுகிற நீர் கிருபை செய்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த தேவாலயத்தினுடைய நன்மைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் சீக்கிரமாய் நாங்கள் முன்பதாக ஒரு ஆண்டவரே கோபுரத்தை கட்டி எழுப்ப எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய எல்லா தேவைகளையும் நீர் தாமே சந்தித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரங்களை யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து
நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடே நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாய் நாம் யாவரும் எழும்பி நின்று 40வது பாடல் எல்லாருக்குமா உன்னத கத்தாதி கத்தரே என்ற பாடலை நாம் பாடலாம். 200 ஆண்டு கீதம் 40வது பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ரட்சகன்
ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக கருணை வைத்த பாத்திரனையுத தோத்திரனையன் தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரே சோதனை அமிர்து கழுதவனை உள் மீது அமிர்து கழுதவனை உள் மீது அமிர்து கழுதவனை முன்னனை மீதொற்ற சேன குமாரனை முன்னனை மீதொற்ற சேன குமாரன் முன்னுரை நோர்படியே நிலதோற்றோர் தோத்திரம் செய். அவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. அந்த மாற்றியளித்தோன் பெறன் என்னும் ஞான குணவான் தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான நம்முடைய ஆலய பிரதேசனுடைய 72வது ஆலய பிரதேச பண்டிகை இந்த ஆண்டிலும் இறைவன் நமக்கு சிறப்பாக கொண்டாட கிருபை தந்திருக்கிறார். எனவே இறைவன் இயேசுவுக்கு தாமே நாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலும் இந்த பிரதேச பண்டிகையிலே நம்முடைய பக்கத்து சேகரமான அண்ணாநகர் சேகரத்தினுடைய ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்து அவர்கள் ஏற்கனவே நம்முடைய சபை மன்றத்தில் ரொம்ப நாள் வேலை பார்த்தவங்க. மாஞ்சோலை சேகரத்தில் வேலை பார்த்துருக்காங்க, அடைக்கலப்பட்டினம் சேகரத்தில் வேலை பார்த்துருக்காங்க, பாவூர் சத்திரம் மேற்கு சேகரத்தில் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பக்கத்தில் அண்ணாநகருக்கும் வந்தாச்சு. எனவே நம்முடைய சேகரத்துக்கு அதிகமாக நம்முடைய சபை மன்றத்தில் அதிகமாக பணி செய்து நமக்கு அடிக்கடி சபை மன்ற கூட்டத்திலாம் வரும்போது நல்ல பழகக்கூடியவர்கள். எனவே இந்த நல்ல நாளிலே நம்மத்திலே தேவ சித்தப்படி நமக்கு அந்த அண்ணாநகர் சபை ஐயா தான் வரணுங்கிற மாதிரி தேவன் முன்குறித்திருக்கிறார். எனவே அவர்கள் இந்த நல்ல நாளிலே நமக்கு வந்து ஆலயத்திலிருந்து அருமையாக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கின 3 விடுதலையை குறித்து நமக்கு நல்ல செய்தியை வழங்கி நம்மத்திலே இருக்கிற அருமையான ஐயா அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடைய திரு அதிசயமணி அண்ணாச்சி நம்முடைய சேகரத்தில் அவர்கள் வந்து வருக வருக என வரவேற்று அவர்களை இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். அதே போல நம்முடைய சேகர தலைவராக அருமையான ஜான் செல்வம் ஐயா அவர்கள் படிப்படியாக இந்த சேகரத்திலே நம்ம ஒவ்வொரு புது வருஷத்துலையும் அவர்களை வாழ்த்துவோம். இந்த ஆண்டு அவர்களுக்கு டீக்கன் பதவி கிடைக்கணும், அதே மாதிரி போன வருஷம் கிடைச்சிட்டு.
இந்த ஜனவரியில் அவர்களை வாழ்த்தும் போது அவள் சேகர தலைவர் பதவி வேகமாக கிடைக்கணும் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எனவே சேகர தலைவராகவும் அவர்களை பதவி உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய சேகர தலைவராக பதவி உயர்வு பெற்று நம்முடைய இந்த 72வது பிரவேச பண்டிகையிலே அவர்கள் நோட்டீஸ் அடிப்பது மற்ற எல்லா விதமான காரியங்களும் லேச சொன்ன உடனே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்திருந்தார்கள். இந்த நல்ல நாளில் நம்மத்திலே வந்து இதை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அருமையான ஜான் செல்வம் ஐயா அவர்களையும் சபையின் சார்பாக அவர்களை வருக வரவேற்று நம்முடைய தம்பி தேவராஜ் அவர்கள் இந்த பொன்னாடி அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற ஜான்சல் ஐயா அம்மா அவங்களுக்கு கூட நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள். அதிகமாக தொடர்பு கொண்டு சில நேரங்களில் பெண்கள் கூட்டத்தில் நைட் என்று கூட பார்க்காம இரவிலும் சனிக்கிழமை இரவெல்லாம் பெண்கள் கூட்டத்தை ஒன்றாக வந்து அவர்களோடு வந்து சிறப்பாக நம்ம இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஜான்சல் ஐயா அம்மா அவர்களையும் வருக என வரவேற்று திருமதி சலோமி அவர்களை இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். ரட்சணியபுரம் சேர்ந்துடைய திருமண்டல சபை ஊழியர் ஐயா அவர்களையும் அவர்களோடு இந்த புதன்கிழமெல்லாம் அவர்களும் இரவிலே நமக்கு ஐயாவோடு இணைந்து வந்து அருமையாக திருவிருந்து ஆரணிலே பங்கு கொண்டார்கள். எனவே நம்ம இது சபையிலே பெரிய அன்பு கொண்டவர்கள். அவர்களையும் இந்த நல்ல நாளிலே அவர்களையும் வரவேற்று நம்முடைய தர்மராஜ் அண்ணாச்சி அவர்கள் சபையை சேர்ந்த தர்மராஜ் அண்ணாச்சி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். நம்முடைய அழைப்பிற்கு ஏற்று நம்முடைய செயலாளர் பாண்டி வளவன் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பாண்டி வளவன் அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக வருகை வரவேற்று நம்ம சாமுவல் அண்ணாச்சி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ரட்சணியபுர சேவகத்துடைய பொருளாளர் திரு அருள்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக வரவேற்று நம்முடைய பிரகாஷ் அவர்கள் இந்த பொன்னாடி அணிவித்து கௌரவிப்பார்கள். மீண்டுமாக இந்த நல்ல நாளிலே அநேகர் நம்முடைய பக்கத்து சபையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அநேகர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள். எனவே அனைவருக்கும் இந்த சபையின் சார்பாக வருக என்று வரவேற்று உங்களை வரவேற்று இயேசுவின் நாமத்தினால் இந்த வரவேற்பினரை நான் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து ஆசனவை நடைபெறும். ஐயா அவர்கள் ஜெபித்து நிகழ்ச்சிப்பார்கள். கிறிஸ்துவின் மாணவர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த துத்திக்குளம் சபையிலும் மிக சிறப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற அன்பான சார் அவர்களையும் நாம் நேரத்தில் கனப்படுத்தும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிற சார் அவர்களையும் நாம் பொன்னாடை போத்தி நாம் வரவேற்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் இந்த ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோருக்கும் தெரியும், சார் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் இந்த பணியிலேருந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம அங்கே சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நாளிலே நம்முடைய மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பான ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே இந்த ஆராதனையை நடத்தி நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நோட்டீஸிலே போட்டிருந்தோம். ஐயாவும் கூட வருவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட எதிர்பாராத விதமாக ஒரு கமிட்டி ஐயாக்கு இருந்ததுனாலே அவர்கள் வர முடியவில்லை. உடனடியாக தம்பி நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எனக்கு ஞாபகத்தில் ஐயாவுடைய பெயர் தான் வந்துச்சு. நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ண உடனே ஐயா ஃப்ரீயாக இருக்கீங்களா, வரலாமான்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி மிகுந்த உற்சாகத்தோடு நம்முடைய மத்தியிலே வந்திருக்காங்க. ஐயாவுக்கு நான் மறுபடியும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் அநேக வேலைகள்லாம் உண்டு. நேற்று இரவு அவங்க சொன்னாங்க, நான் நேற்று இரவு படுக்கும்போது 1 மணி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு காலையிலே உற்சாகமாய் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அதே போல் நம்முடைய சேகரத்தில் இருக்கிற மற்ற திருச்சபையிலும் இருந்து மக்கள் மற்றும் ஆலங்குளம் சேகரத்திலிருந்தும்
உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள். கடந்த ஆண்டிலே அநேக பேர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதை குறித்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த நேற்றைய தினத்திலே நடைபெற்ற நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்ற அறிவிப்பு நேரத்திலே சொன்னேன், எல்லோரும் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய சேகரத்தில் இருக்கிற மற்ற திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நம்முடைய மத்தியில் இருக்கிற ஐயா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். உங்களுடைய நல்ல வரவேற்புக்கு நானும் ஐயாவோடு இணைந்து நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான கிராமம், அற்புதமான திருச்சபை, அற்புதமான மக்கள், அற்புதமான மூப்பர்கள், அற்புதமான ஊழியர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்த்து நாங்கள் நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாக இந்த திருச்சபையை நேசித்து, இந்த கிராமத்தை நேசித்து, இந்த மண்ணுக்கு சாட்சியாக பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட வந்து கிராமத்தை மைமைப்படுத்தின நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடன் திருப்பணியாளர் சொன்னது போன்று ஆண்டவரை சேகரித்து உட்பட்டிருக்கிற அருமையான விசுவாசத்தின் பிள்ளைகள் வந்து முப்பர்கள்லாம் வந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தி கொண்டிருப்பதெல்லாம் நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு தேவாலயத்தின் தலைவராக இருந்து என் பிள்ளைகளை வாழ்த்தி நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு அடையாளமாக, அதற்கு பரிசாக திருச்சபையின் மக்கள் எல்லாருடைய ஜெப ஆதரவோடு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல அற்புதமான வரவேற்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் கிடையாது. ஆனால் உம்மை சுமந்து செல்லக்கூடிய கழுதைகள் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு இதை எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு பாத்திரமானங்களாக இன்னும் வரக்கூடிய காலகட்டத்திலும் உம்மை சுமந்து செல்லக்கூடிய கழுதைகளாக உடைய திருப்பணி விடையில் ஆற்றுவதற்கு தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. எங்களை கனப்படுத்தினால் உம்மை கனப்படுத்துவது போன்று இந்த மூதாதையர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கணம், இந்த கண்ணியம், இந்த மரியாதை எல்லாம் எங்களுக்குரியது அல்ல, உமக்குரியதுன்னு சொல்லி என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு உடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து அன்பின் விருந்துக்குள் கடந்து செல்கிறவே பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். யாவும் நன்றி.